26, 27 வசனம். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அழகா விடுதலை அடைய முடியும். இணைச்சட்டம் 11ஆம் அதிகாரம் 26, 27 படிக்கும். இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசையையும் சாபத்தையும் வைக்கின்றேன். பாருங்க, ஆசீர்வாதம் சாபம். ஆசீர்வாதத்தை இங்க வைக்கிறேன், சாபத்தை இங்க வைக்கிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதம்னா என்ன, சாபம்னா என்ன அப்படின்னு அடுத்த லைன்ல சொல்றாரு பாருங்க. நான் இன்று உங்களுக்கு விதித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் இருக்கா எடுத்துங்க, அதுலயே இருக்கும். இணைச்சட்டம்னா உப ஆகமம். சரி, உபாகமம் எடுத்துங்க. 11ஆம் அதிகாரம் 26, 27. நமக்கு புராட்டஸ்டன்ட் பைபிளும் தெரியும், நம்ம பைபிளும் தெரியும். அதனால எது வேணாலும் சொல்லுவேன். ஒரு நிமிஷம் அவங்க எடுத்துக்கிட்டோம். உபாகமம் 11, 26, 27 பழைய ஏற்பாடு. இப்ப படிங்க. இப்ப ஆசீர்வாதம் சாபம் அப்படின்னு 2 கொடுக்கிறார். அப்ப ஆசீர்வாதம்னா என்னன்னு சொல்றாரு, சாபம்னா என்னன்னு சொல்றாரு. இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்க பிரச்சனை உங்களுக்கு தீரும். இதெல்லாம் பிரச்சனை இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஜெபிக்கணும். நான் சொல்லித்தர மாதிரி ஜெபிச்சீங்கன்னா எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது உடனடியாக தீர்ந்துவிடும். அது சொல்றதுக்கு முதல் ஒரு இது சொல்லிடுறேன். என்னுடைய அக்கா டீச்சர், அவங்க டீச்சரா இருந்து இப்ப ரிட்டையர் ஆகி 4-5 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு இப்ப சகோதரி சொன்ன மாதிரி நாக்குல கேன்சர். ஏன்னா நாக்குல கேன்சர் ஆகி டாக்டர்கள்லாம் சொல்றாங்க நாக்கு கட் பண்ணி எடுத்துடணும், அப்பதான் முடியும், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுட்டாங்க. அடையார் போனாங்க, சென்னை அடையார். அங்க டாக்டர் சொன்னாங்க மருந்து மாத்திரை கொடுக்குறோம், கீமோ கொடுக்குறோம், ரேடியஸ் கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்து பார்க்குறோம். ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது. கடைசியா அது உள்ளெல்லாம் பரவிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இறந்துருவாங்க, அவ்வளோதான். நாங்கள் ஆனால் ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்னுடைய 2வது அக்காவுங்க திருவையாறுல இருந்தாங்க, இப்போ சென்னையில் இருக்காங்க அவங்க மகளோட. அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த முறை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதைத்தான் செஞ்சாங்க. அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் தான் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் ஒரு ஏறக்குறைய 6 மாசம் மட்டும்தான் எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டோட நிறுத்திட்டு நான் சொல்லி கொடுத்த ப்ரேயரை தான் மொத்தம் ஒரு 7, ஒரு 3, 10 ப்ரேயர் தான் சொல்லி கொடுத்து 10 வசனங்கள் தான். அதை விடாம டெய்லி எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வாய அப்ப இதுக்கு வாயில பேச முடியாது. அவங்களுக்கு அந்த கேன்சர் இருக்கனால வாய் திறந்து பேச முடியாது. இருந்தாலும் மெல்ல கொஞ்சம் எவ்வளவு சத்தம் வருமோ அவ்வளவு சத்தத்துக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்ன வரையில 5-6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமா ஜெபிச்சாங்க. ஆனா டாக்டர் சொன்னாரு முடிஞ்சா 1 இயர் இருப்பாங்க, இல்லைன்னா இறந்துருவாங்க அப்படின்னு. இப்ப 6 வருஷமா ஜெபிச்சு இப்ப அருமையா நான் போய் அவங்களுக்கு தலையில கழிச்சு ஜெபிப்பேன். சொல்லுக்கா நான் சொல்றதெல்லாம் திரும்ப சொல்லுமே, வாய் திறந்து சத்தமா சொல்றாங்க. நாக்கு அருமையாக குணமாகிவிட்டது, சுத்தமா கிளீன் ஆயிடுச்சு. முன்ன சாப்பிடவே முடியாது, இந்த டியூப் வழியா மூக்கு வழியா தான் ஏற்றுவாங்க கம்ப்ளீட்டா. இப்ப அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அழகா சாப்பிட்றாங்க, பேச முடியுது. ஆனா நிறைய பேசுறது இப்பெல்லாம் நான் சொன்னேன், நீங்க ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, அது கூட நிறுத்திங்க, அதிக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் அதுல இருந்து பேசிட்டு இப்ப நல்லா இருக்காங்க. ஒரே நம்பிக்கை நான் சொன்னேன், நீ ஆண்டவரே உங்களால எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியும், எந்த வியாதியாக இருந்தாலும் உங்களால குணப்படுத்த முடியும். ஏன்னா வியாதிகளை அனுமதிக்கிறீங்க நீங்க. சாத்தான் தான் வியாதியை கொடுக்கிறான், ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது. ஆண்டவர் அதை அவரால் எப்பயுமே, ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தது நோயாளிகளை குணமாக்குவது, பேய்களை ஓட்டுவது, நற்செய்தியை அறிவிப்பது. இந்த 3 வேலை தான். அவரோடு இருப்பது, தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்றவும், நோயாளிகளை குணமாக்கவும், பேய்களை ஓட்டவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த 4 தான் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு நான் சொல்லி அவங்களுக்கு சொன்னேன். இப்ப நல்லா இருக்காங்க.
சென்னையில அவங்க பொண்ணோட அங்க தங்கிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. இங்க வரல, திருவிழாவுக்கு வரல. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுத்து அந்த நான் சொல்லி கொடுத்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணாங்கன்னா, எல்லாமே இறை வார்த்தை. நான் முன்னையே திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், இறை வார்த்தை, இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம். இந்த 3 கருவிகளை பைபிள் இதுதான் 3ஐயும் சொல்லி தருது. இந்த 3 கருவிகளை கரெக்டா நம்ம பயன்படுத்தினோம்னா, அதை அதிக முறை வாய் திறந்து சத்தமா நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, அறிக்கை இடுதல்னு பேரு. வாய் திறந்து தான் ஜெபிக்கணும். நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறது எப்படின்னா, மனசுக்குள்ள ஜெபிக்கிறோம், ஆகாது. ஆண்டவர் விரும்புறது வாய் திறந்து நீ சத்தமா ஜெபிக்க தான் ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். ஏன் அப்படின்னு சொல்ல பாருங்க. காரணம் என்னன்னா, மனசுக்குள்ள ஜெபிச்சா நீங்க ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பிசாசை நீங்க விரட்டணும், உங்களை தாக்கிற பிசாசை விரட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது வாய் திறந்து நீங்க சொல்லும் பொழுதுதான் பிசாசுக்கு தெரியும். இல்லைன்னா பிசாசு உங்க மனதில் உள்ளதை பிசாசுக்கு தெரியாது. ஆண்டவர் மட்டும்தான் அறிவார். ஆண்டவருக்கு தான் ரெண்டும் தெரியும். நீ வாயில சொன்னாலும் சரி, மனசுல இருக்கிறதையும் தெரியும். அதனால பிசாசு தான், நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லா வியாதிகளும் எல்லா கஷ்டங்களும் இப்ப சொன்னனே அதை படிச்சு முடிச்சுருங்க. அப்புறம் சொல்றேன். சாபம் என்ன, ஆசீர்வாதம் என்ன? இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன். நான் இன்று உங்களுக்கு விதித்த உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் ஆசியும், ஆண்டவரோடு நீங்க இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்கும். அடுத்து, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் நான் இன்று உங்களுக்கு விதித்த வழிகளினின்று விலகி நடந்து நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் சாபம் உண்டாகும். சாபமும் உண்டாகும். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு இந்த வசனத்துல பாருங்க. கடைபிடித்தால் அவருடைய கட்டளையிலிருந்து விலகினால் சாபம். ஒண்ணு கிடையாது. இது ஒரு வரியில சொல்லணும்னா, கட்டளை அப்படி இப்படின்னு சொல்றதை விட, இயேசுவோடு நீங்கள் இருந்தால், இயேசுவை மட்டும் ஆராதித்தால், இயேசுவை மட்டும் வணங்கினால், இயேசு மட்டும்தான் என் கடவுள் அப்படின்னு நீங்க சொன்னா போதும். ஆனா நீங்க என்ன சொல்லிடுறீங்க, நிறைய பேரு எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காது. அவரை தவிர, இயேசுவை தவிர இந்த உலகத்துல வேற கடவுள் இல்லை. அதைத்தான் நம்ம விசுவசிக்க மாட்டோம். நம்ம என்ன சொல்லிடுறோம், இல்லப்பா அவனும் சாமி கும்பிடுறான், அவன் சாமி தானே, அது எல்லா சாமியும் ஒரே சாமி இல்ல. பைபிள் அதுதான் இல்லைன்னு சொல்லி 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. அதுலயே உபாகமம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருத்தல் ஆகாது. என்ன தவிர உனக்கு வேற கடவுள் இருக்க கூடாது அப்படிங்கிறார். அடுத்த லைன் படிங்க. மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் மண்ணுலகில் கீழுள்ள நீர்த்திரளிலும் உள்ள எந்த உருவத்திலேனும் உனக்கென நீ சிலையை செய்யாதே. நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். நான் ஏத்துக்கவே மாட்டேன், சகிக்கவே மாட்டேன். என்னை வெறுக்கும் மூதாதையரின் தீச்செயலுக்காக 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை தண்டிப்பவன். 4 தலைமுறைக்கு நீங்க இதை செஞ்சீங்கன்னா வேற்று தெய்வத்தை வழிபட்டால், வேற்று தெய்வம் அப்படின்னா என்ன, இயேசுவை தவிர வேற தெய்வங்கள் என்னென்ன இருக்கு உங்களுக்கு தெரியும். இந்த இந்து மக்கள் தெய்வம், முஸ்லிம் மக்கள் தெய்வம், அப்புறம் ஜைன மத தெய்வம், சீக்கிய மத தெய்வம், இப்படின்னு நிறைய இருக்கு. புத்த மத தெய்வம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவர்களை எல்லாம் விட நான் தான் கடவுள். இதெல்லாம் உண்டாக்குனது யாரு? அவன் தான் எனக்கு எதிரான சாத்தான். அப்ப அந்த தெய்வங்களை நீங்கள் எதையுமே வழிபடாமல்
என்னை மட்டும் ஆண்டவர் இயேசு தாப்பா எனக்கு கடவுள், அவரை மட்டும் தாப்பா நான் ஆராதிப்பேன், நீ உங்க தெய்வமா நீ பாத்துக்கப்பா, எனக்கு அதுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்ப என்னுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். நீங்க இல்ல அதுவும் கடவுள் தான், அவனும் நல்ல மனுஷன் தான், அவன் என்னுடைய சகோதரன் தானே, இந்து முஸ்லிம் என்னுடைய சகோதரன் யாரும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கான் பிசாசு, அவனுடைய எண்ணங்களை அவனுடைய மூளையை, அதான் சாத்தான் அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதன் பிடியில் வாழும் அவர்கள் அதன் கண்ணிக்கு தப்பி அவர்களும் மன தெளிவு பெறுவார்கள். எப்ப மன தெளிவு பெறுவார்கள், நீ ஆண்டவர் இயேசுவை மட்டும்தான் ஆராதிக்கிறேங்கிறத தெரிஞ்சாதான் அவன் ஓ இவன் நம்ம தெய்வம் இல்லைங்கிறான்ப்பா, அவன் தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்றான், அப்ப அவன் செய்யற தெய்வத்தை அவனை வழிபட்டு பார்ப்போமா அப்படின்னு அப்பதான் வருவான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இயேசுவை மட்டும்தான் நீ ஆராதிக்க வேண்டும், அதை விட்டுட்டு வேற்று தெய்வங்களை வழிபட்டால் அதுக்கு பேர் தான் சாபம். இந்த சாபத்தின் ஆவி நம்ம மத்தியில இருக்கிறதுனால அந்த சாபத்தின் ஆவியை நீங்க எடுக்காம உங்க பிரச்சனைகள் எதுக்காவது நீங்க ஜெபிச்சா அந்த பிரச்சனை தீராது. இப்ப நான் சொல்லித்தர வசனத்தை சொல்லுவீங்க, இயேசுவின் நாமத்தில் அதை விரட்டுவீங்க, இயேசுவின் ரத்தத்தில் அதை விரட்டுவீங்க, அப்பயும் அது போகாது. என்ன சொல்லும், எனக்கு என்னைய அவன் வழிபடுறான்ப்பா, ஆண்டவரே பிதா கிட்ட பேசுவான் சாத்தான் நேரடியா. யோபு புத்தகத்துல பாத்தீங்களா, யோபு புத்தகத்துல ஏஞ்சல் எல்லாம் ஆண்டவர்கிட்ட போகுது, அந்த ஏஞ்சலோட ஏஞ்சலா சேர்ந்து இவனும் போறான். அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்ற, சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிப்பான், ஏஞ்சலை போல அவங்ககிட்ட வருவான். சாத்தான் ஏஞ்சலை போல உங்களை ஈஸியா ஏமாத்திடுவான், ஈஸியா உங்களை வஞ்சிச்சிருவான், அதனால கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர், பிதா கிட்ட போய் இவன் என்ன சொல்லுவான் சாத்தான், ஆண்டவரே உங்களை மட்டும்தான் அவன் வழிபடுவான், உங்க பிள்ளைன்னு சொல்றீங்க, அவன் உங்க பிள்ளை மட்டும் இல்ல என்னையும் வழிபடுறான், ஏன் கோயிலுக்கு வர்றான், எனக்கு படைச்சதை வாங்கி சாப்பிட்றான், எனக்கு என்னுடைய திருவிழா கொண்டாடுறதுக்கு டொனேஷன் கொடுக்குறான், அப்ப என்னையும் அவன் தெய்வம் ஏத்துக்கிறான். சாத்தான் சொல்லுவான், அப்ப நீயும் தெய்வம் தான் நானும் தெய்வம் தான், உன் பிள்ளைன்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட் இல்லை. அதத்தான் என்ன பேரு லீகல் ரைட். சாத்தான் அதாவது சட்ட உரிமை. நீங்க சட்ட உரிமை கொடுத்திருந்தா நீங்க என்ன காரியம் கேட்டாலும் அது சீக்கிரமா நடக்காது. அந்த சட்ட உரிமையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க எந்த காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் அது உடனடியாக நடக்கும். அந்த சட்ட உரிமைக்கு பேரு தான் சாபத்தின் ஆவி. அந்த சாபத்தின் ஆவின்னா என்னன்னா வேற ஒண்ணு இல்ல, கிவிங் லீகல் ரைட் டு த சேட்டன். சாத்தானுக்கு சட்ட உரிமை கொடுப்பதுதான் உங்களுடைய சாபத்தின் ஆவின்னு பேர், வேற எதுவும் கிடையாது. அப்ப இதை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா, அப்படி செஞ்சிருந்தா அதை எடுக்கணும். சாபத்தின் ஆவி நம்ம மேல இருக்கிறத எடுத்துட்டு அடுத்ததா நான் சொல்லி தரதை ஜெபிச்சா அந்த காரியம் உடனடியாக நடக்கும். இப்ப உதாரணமா ஒண்ணு நான் சொல்லி தர போறேன். இப்ப சாபத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கு முதல்ல, ஆனா உங்க பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும். இப்ப அதை பத்தி எடுப்போம், திருமணத்தை பற்றி எடுப்போம். நிறைய பேர் கல்யாணம் என் பிள்ளைக்கு நடக்கல பாரு, நிறைய பேர் என் பிள்ளைக்கு திரு மகனுக்கு அதாவது மகளுக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஒரே நிமிஷம், நான் இங்க ப்ரேயர் மீட்டிங்ல இருக்கமா, அதனால மண்டே கூப்பிடுங்க. அதாவது திருமணம் 4 விதமான திருமணங்கள் இருக்கு. ஒண்ணு புதுசா கல்யாணம் பண்ண போற பொண்ணு, புதுசா கல்யாணம் பண்ண போற பையன். அடுத்தது கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அந்த பையனுக்கோ அல்லது அந்த பொண்ணுக்கோ கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா இந்த 4 விதம். அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா என்ன செய்யணும்னு இப்ப சொல்லி தரேன், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தனியா கிட்ட பேசணும்னு கூட அவசியம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை இப்ப இந்த பையனோ பொண்ணோ இந்துவை திருமணம் பண்ணி
அது டிவோர்ஸ் ஆகிருக்கலாம். இல்லை முஸ்லீமை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் ஆகிருக்கலாம். அல்லது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஏதாவது மனப்பிரச்சனை, இல்லை கோபம், இல்லை வேற ஏதாவது மற்ற அஃபயர்ஸ் அப்படி ஏதாவது இருந்து அந்த கல்யாணம் டிவோர்ஸ் ஆகிருக்கலாம். அப்படி அவங்க திரும்ப இரண்டாவது கல்யாணம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா, அது மேல அவங்க மேல சாபத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாபத்தின் ஆவியை முதல் ரிமூவ் பண்ணணும், அதை எடுத்துடணும். அதை எடுத்துட்டு தான் அப்புறம் நான் சொல்லித்தர 3 வசனங்களை நீங்க பயன்படுத்தினா அவங்களுக்கு உடனடியாக திருமணம் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள நடக்கும். இது நான் செஞ்சு ஒரு ஏறக்குறைய 10, 20, 50 பேருக்கு நடந்திருக்கு. நான் சொல்லி கொடுத்து இப்ப ஏறக்குறைய நான் 10 வருஷமா இந்த பணியை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால எப்படி செய்யணும்னு இப்ப சொல்லித்தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த கார்டு எல்லாருக்கிட்டையும் இருக்கும். போன தடவை வந்தவங்க வாங்கியிருப்பீங்க, இந்த தடவை வந்திருக்கிறவங்க வாங்கலைன்னா வாங்கிக்கிங்க. பிரதர் ஜெஃப்ரின் இருக்கு. என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இந்த சாபத்தின் ஆவியை எடுப்பதற்கு, சாபத்தின் ஆவி உங்க மேல இல்லாமல் போவதற்கு 7 வசனங்கள் கொடுத்துருக்கேன். 2 பிரேயர், ஒரு 5 வசனம். இதை நீங்க முதல்ல செய்யணும். இப்ப வியாதிகளா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி திருமணம் நடக்காம இருந்தாலும் சரி, இல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு வீடு கட்டணும், அல்லது வீடு வாங்கணும், அல்லது ஒரு பட்டா வாங்கணும், அல்லது நீங்க கொடுத்த பணம் ஒருத்தருக்கு 10 லட்சம் கொடுத்துருப்பீங்க கடனா, அது திரும்பி வராம இருந்தாலும் சரி, அல்லது நீங்க பேங்க்ல கடன் வாங்கி பேங்க்ல கட்ட முடியாம இருந்தாலும் சரி, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலிலே நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 7 காரியங்கள். சாபம் உங்க மேல இருந்தா நீங்க கேட்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராம இருக்க இந்த சாபத்தின் ஆவி அது தடை செய்துவிடும், அது பிளாக் பண்ணிடும். ஆண்டவர்கிட்ட வரக்கூடிய பிளஸ்ஸிங்க அது எப்படி பிளாக் பண்ணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட சொல்லும், எனக்கு லீகல் ரைட் உங்க மேல இருக்கு, இவங்க என்னையும் வழிபடுறாங்க ஆண்டவரே, அப்ப எப்படி நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் செய்ய மாட்டார். ஏன்னா ஆண்டவர் அவரை மட்டும் ஆராதித்து வழிபடுறப்ப கொடுப்பாங்க. சில சமயம் இந்துக்களுக்கு ஜெபிக்கிறாங்க, கிடைக்குது போல, முஸ்லீம் கிடைக்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க, கிடைக்குது. எதுக்கு கொடுக்கிறாரு ஆண்டவர்? அவர்தான் உண்மையான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அப்ப எங்கிட்ட வர்றப்ப அவங்க என்னை தேடி வரப்ப நான் அவங்களுக்கு கொடுக்க என்ன செய்வாங்க? புரிந்து கொள்வார்கள். ஓ, ஆண்டவர் இயேசு கிட்ட போனா எல்லாமே நமக்கு கிடைக்கும், எல்லாம் செய்வாரு அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல, அடுத்ததான் என்ன ஸ்டெப் போவாரு? நீ அந்த தெய்வத்தெல்லாம் வழிபடாம என்னை மட்டும் வா. அவங்க அதையும் நான் வழிபடுவேன் இதையும் வழிபடுவேன்னா ஒரு 2 ஆசீர்வாதம் கொடுப்பாரு, அப்புறம் நிறுத்திடுவாரு. புரிஞ்சுதுங்களா? அப்பதான் அவங்களுக்கு அப்பதான் உணர ஆரம்பிப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்ப இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சொல்லித்தர மாதிரி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடும். இப்ப நான் சொன்ன மாதிரி திருமண தடைகள், அதுக்கு நான் சொல்லித்தரேன். இப்ப முதல்ல அதை பாருங்க. முதல் இந்த 7 வசனங்களையும் சொல்லிடணும். இந்த 7 வசனமும் சொல்லும் பொழுது, இப்ப சார் இருக்காரு, சார் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறப்ப பையன் இந்த வசனங்களை நான் சொல்ல முடியாது, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வேணும்னா அப்படின்னு ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இது பூராவுமே உங்க மகனுக்காக சொல்லணும். இல்ல உங்க மகளா இருந்தா மகளுக்காக. இல்ல நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, அந்த முதல் வசனம் கார்டு இருந்தா எல்லாரும் பாக்குறீங்களா? இல்லைன்னா நீங்க கலாத்தியர் 3:13-14 எடுத்துக்கீங்க. கலாத்தியர் 3:14 இருக்க முடியாது. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக இந்த இடத்துல இப்ப சார் படிக்கிறாரு, பாக்கியராஜ் படிக்கிறாரு, நமக்காக அப்படிங்கிற இடத்துல என்ன செய்யணும்? நீங்க என் மகளுக்காக இல்லைன்னா என் மகனுக்காக கார்டு இருக்கு உங்களுக்கு. ஜெஃப்ரி கார்டு
அப்புறமா ஜெஃப்ரைன்ட்ட 10 ரூபாய், அப்புறமா அப்ப அந்த இடத்துல இப்ப நான் என் அட்டையில என்ன பண்றேன், எனக்காகன்னு போட்டிருக்கேன். அந்த இடத்துல இப்ப உங்களுக்கு அது மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நீங்க இது பண்ணலாம். அப்ப என் மகளுக்காக அல்லது என் மகனுக்காக அப்படின்னு அந்த இடத்துல படிங்க. அப்ப அதே மாதிரி படிங்க. மரத்தில் தொங்க விடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக என் மகனுக்காக கிறிஸ்து இயேசு சாபத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டுக் கொண்டார். எனக்கு இல்ல, இப்ப நீங்க என் மகனுக்காக மகளுக்காக வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாக பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். இந்த இடத்துல நான் படிக்கிற பாருங்க, இப்ப மகனுக்காக படிக்க போறோம். உங்க மகனுக்கு யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கணும், ரொம்ப நாளா நடக்காம இருக்கு பாதர், அது தடையாவே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா மகனுக்காக எப்படி படிக்கணும் அப்படின்னா, மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதி உள்ளவாறு என் மகனுக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி என் மகனை, அந்த இடத்துல மாத்திக்கங்க, புரியுதா, என் மகனை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என் மகனுக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாரை என் மகன், நான்ங்கிற இடத்துல என் மகன் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக் கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். அப்படி படிக்கணும். உங்க பேரை போட்டுக்கலாமா? என் மகன், இப்ப உங்களுக்கு 2-3 மகன் இருந்தால் என் மகன் அப்படின்னு போட்டுக்கலாம். அது மாதிரி யாரு மகனுக்கு, எந்த மகனுக்காக நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்களோ அந்த மகன்கிற பேரை போட்டுக்கலாம். அதான் அப்படியே மகள், இப்ப 2-3 மகள் இருந்தா எந்த மகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த மகளுடைய பெயரை சொல்லுங்க. இது மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை 10 முறை அப்படின்னு இந்த வசனத்தை சொன்னாதான் அந்த சட்டத்தின் சாபத்தில் இருந்து மீட்டுக் கொண்டாரு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சட்டத்தின் சாபம் உங்களை விட்டு வெளியேறும், உங்க மகனை விட்டு வெளியேறும், உங்க மகளை விட்டு வெளியேறும். ஒரே நாள்ல வெளியேறாது, அதையும் பாத்துங்க. அது ஒரு தொடர்ந்து கொஞ்சம் ஜெபிக்க தான் அந்த பிசாசினுடைய ஆதிக்கம் உள்ள இருக்குது. அதாவது நம்ம உடம்புல அது இருக்கான், நீ உடம்புல அவன் ஆட்கொள்ளுவான். அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்முடைய பாடி, நம்முடைய சோல், நம்முடைய ஸ்பிரிட், இது 3 இருக்கு. ஒரு மனிதன் அப்படின்னா இது 3 அடங்கினவன் தான் மனிதன். பாடி சரீரம், சோல் ஆத்மா, ஸ்பிரிட் ஆவி. இந்த 4 சேர்ந்ததுதான், இந்த 3 சேர்ந்ததுதான் மனிதன். இதுல நம்மளுடைய சாபமா சொல்றாங்க, அதுவும் இதுல அதான் பைபிள்ல நம்ம இப்ப படிச்சோம்ல, இணை சட்டத்துல 5ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 படிப்பாங்க. 4 தலைமுறைக்கு உங்களை தாக்கும். அதனாலதான் நீங்க நிறைய பேர் இல்ல பார்த்தா நான் கரெக்டா தான் கோயிலுக்கு போறோம், கரெக்டா பூசையில நாங்க பங்கு கொள்றோம், நன்மை வாங்குறோம், எல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க? 4 தலைமுறை அப்படின்னா நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 30 பெற்றோர்கள். இப்ப இவங்க எடுத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா அம்மா, அப்புறம் இவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு 30 பெற்றோர்கள் வரும். 4 தலைமுறை. 2 விதத்திலே, அப்பா அம்மா, அப்பாவினுடைய தலைமுறை, அம்மாவினுடைய தலைமுறை. அப்ப இதுல நிச்சயமா அவங்க கோயிலுக்கு போயிருப்பாங்க. இந்து கோயிலுக்கு போயிருக்கலாம், இந்து மத சம்பிரதாயங்களை செஞ்சிருக்கலாம், சடங்குகளை செய்யலாம். இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு தானே இருக்கோம் நிறைய பேரு. ஆமா, பாருங்க 18ஆம் அதிகாரம் எடுங்க, இணை சட்டம். இதை சொல்லித்தரேன், இது சொல்லித்தரதான் இன்னைக்கு முக்கியமா. 18:9 உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின் அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. அருவருப்பான செயல்கள் அதை நீ செய்யாத, கத்துக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன அருவருப்பான செயல்கள் படிங்க. தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீ மிதிக்க செய்கிறவனும், குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும்,
ஏவி விடுகிறவனும் மாய வித்தைக்காரனும் இறந்தவரிடமிருந்து குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது. ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்னில் நின்று அவனை துரத்தி விடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு. இதுல இப்ப சொன்னதுல பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யறோம் அப்படிங்கறத, அதாவது நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல இந்துவில இருந்து கன்வெர்ட் ஆகி வந்தவங்க தான். ஒரு 4 தலைமுறையா இருக்கலாம், இல்ல 3 தலைமுறையா இருக்கலாம். ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி இல்லைன்னா 200 வருஷத்துக்கு முந்தி நம்ம கன்வெர்ட் ஆயிருப்போம். ஆனா கன்வெர்ட் ஆனாலும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நிறைய, கல்ச்சர், பண்பாடு, நான் யாராவது இப்ப கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரி நான் பார்த்த வரையிலும் யாராவது முகூர்த்த நாள் பார்க்காம கல்யாணம் ஏற்பாடு செய்றீங்களா இல்லையா? எல்லாரும் முகூர்த்த நாள் பார்த்து தானே கல்யாணம் வைக்கணும். தாலி கட்டுறது நல்லா இருப்பாரு. போய் சாமி 12 கட்டியிருங்க சாமி, 12 மணிக்குள்ள கட்டுங்க. நல்ல நேரம், யமகண்ட வரத்துக்கு முந்தி கட்டுங்க, ராகு கால வரத்துக்கு முந்தி கட்டுங்க அப்படின்னு சொல்றோம். இந்த இதை ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த நாட்களை ஏற்படுத்தியது நானு. அதுல நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிங்கறத உருவாக்குறது யாருன்னா சாத்தான். அவன் தான். ஆனா இதை என்ன சொல்லுவாங்க நிறைய பேரு, இல்ல நாங்க அஸ்ட்ராலஜி படி செய்யறோம் அப்படின்னு. அஸ்ட்ராலஜி வேற, அஸ்ட்ரானமி வேற. அதாவது அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது சாத்தான் உண்டாக்கியது, அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது ஆண்டவரால் படைக்கப்பட்டது. இதை பத்தி எல்லாம் சொல்லணும்னா கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும், அது இப்ப உங்களுக்கு வேண்டாம். அதனால இங்க நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, முகூர்த்த நாள், நல்ல நாள், நல்ல நேரம், யமகண்டம், குளிகை, ராகு காலம், அஷ்டமி, நவமி, இப்படி நிறைய இருக்கு. நான் சொல்லணும்னா இந்த வரிசை சொல்லிட்டே அது மாதிரி சொல்லாம அமாவாசை அன்னைக்கு நீங்க எல்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்களா, நைட்டு வாங்க ஜெபம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை பௌர்ணமி இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல. அமாவாசை அன்னைக்கு யூத மக்கள் கூட விழா கொண்டாடுறாங்க, பௌர்ணமி அன்னைக்கு விழா கொண்டாடுறாங்க. அதனால அமாவாசை ஜெபம் அப்படின்னு சொல்றது தப்பு. ஒருவேளை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு சாத்தானினுடைய காரியங்கள் அதிகமாக அப்ப அதை வென்றெடுக்க வைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அமாவாசை அன்னைக்கு தான் எங்கெங்கெல்லாம் ஜெபம் வைக்கிறாங்களோ அங்க நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. ஹலோ, பிரைஸ் லார்ட். என்னமா எங்க இருந்துமா? எங்க இருந்து? கொடைக்கானல். நீங்க நான் இப்ப சனி ஞாயிறு கூப்பிடாதீங்க, மண்டே கூப்பிடுங்க. மண்டே கூப்பிடுங்கம்மா, திங்கக்கிழமை. ஹலோ, கொடைக்கானல் அங்கேயே இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இது மாதிரியான நாட்கள், அமாவாசை, பௌர்ணமி பார்க்கறது, அமாவாசை அன்னைக்கு தான் சில பேருக்கு அதிகமாக இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, பிசாசு பிடிச்சவங்க அதிகமா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, தாக்கும் அப்படின்னு. அதெல்லாம் உண்மைதான். ஆனா இறை வார்த்தை உங்க உள்ளத்துல இருந்தனா எதுவும் நம்மளை தாக்க முடியாது. இது மட்டும், அதாவது கடைசி ஒரு வசனம் கொடுத்துருங்க பாருங்க, ரெவலே, அதாவது வெளிப்பாடு 12:11 எடுங்களேன். திருவெளிப்பாடு படிக்காத இந்த வசனத்தை நான் டெய்லி 50 முறை சொல்லாம தூங்கவே மாட்டேன். எப்ப படுத்தாலும் சரி, இல்ல எப்ப எங்க வேலைக்கு போனா. இப்ப இன்னைக்கு நான் மேட்டுப்பாளையத்துல இருந்து இங்க வர இந்த வசனத்தை 50 முறை சொல்லிட்டு வந்தேன். டிரைவிங் பண்ணிட்டு சொல்லிட்டே வந்தேன். இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட வசனங்கள் நம்மளை பாதுகாக்கும். சாத்தானுக்கு நீங்க சாத்தானை வென்று எடுக்கணும்னா, இறை வார்த்தைகள் உங்க உடம்புல போக 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 சாத்தான் கிட்ட வராது.
இறைவார்த்தைக்கு மட்டும்தான் பயப்படும். இயேசு சாமியை சாத்தான் எத்தனை முறை சோதிச்சது? 3 முறை. 3 முறை அவரை சோதிச்சப்பையும் ஆண்டவர் இயேசு ஏதாவது என்ன பதில் சொன்னாரு? இப்ப கல்லை எடுத்து என்ன பண்ண, இந்த கல்லத்தை அப்பமா மாத்தி சாப்பிடு அப்படின்னா, அப்ப உடனே ஆண்டவர் வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாரு? இது எங்க இருக்கு? இணை சட்டம் 8:3 படிங்க. உபாகமம் 8:3. அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷ அப்பத்தினால் மட்டுமன்று, கடவுள் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான். இந்த வசனத்தை சொன்ன உடனே சாத்தான் வாயை பத்திட்டு ஓடிட்டான். அவர்கிட்ட திரும்ப பேசல. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 3க்குமே பாத்தீங்களா 3 வசனங்களை தான் சொன்னார். வசனங்களை சொன்னவுடன் சாத்தான் அந்த வசனத்தை கண்டு பயப்படுவான். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு தெரிந்தால், இப்ப என்ன வரப்போகுது? இன்னும் ஒரு 7 வருஷத்துல பாருங்க, 3ஆம் உலக போர் இப்ப ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிச்சிருச்சு. 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த இறை வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இறை வார்த்தையின் பஞ்சம் தான் அதிகமா இருக்கும். அதனால ஹலோ, யாருங்க? சென்னையா? இல்லம்மா, நான் இங்க மீட்டிங்ல இருக்கிறேன். 2 நாள் கழிச்சு கூப்பிடுங்க. அப்ப இறை வார்த்தையை நீங்க பயன்படுத்தினா சாத்தான் உங்களை தாக்காது. சாத்தான் உங்களை தாக்காம இருக்கிறதுக்கு அது முக்கியமான இறை வசனம் இந்த திருவெளிப்பாடு. இப்ப படிச்சாருங்களே, ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தத்தினாலும் நான் பகர்ந்த வார்த்தையின் சாட்சியாலும் நான் சாத்தானை ஜெயித்து விட்டேன். இந்த வசனத்தை சொன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா எந்த சாத்தானும் உங்களை தாக்க வராது. டெய்லி 50 முறை இதை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க, வெற்றி உங்களுக்கு எப்பயுமே உண்டு. சாத்தான் உங்களை நோயா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் தாக்காது. எனக்கெல்லாம் இது சொல்றதுனாலதான் இந்த எந்த நோயும் கிடையாது. பிபியா, சுகரா, அல்லது கை வலியா, கால் வலியா. நான் இங்க இருந்து இப்ப காலையில ஊட்டியில காலையில கிளம்புறேன் 5 மணிக்கு. மெட்ராஸுக்கு என் காரை நான் தான் டிரைவிங் பண்ணிட்டு போறேன். எனக்கு எந்த உடம்பு வலி இல்ல கால் வலி இல்ல பாடி பெயின் இல்ல கை வலி எதுவும் வர்றதில்லை. இறை வசனத்தை சொல்லிக்கிட்டே தான் போவேன் டிரைவிங் பண்றப்ப. இறை வார்த்தையை சொல்ல 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 கிளியர் ஆயிடும். சரிங்களா? அதனால இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சாபத்தின் ஆவி உங்க மேல இல்லாம பார்த்துக்கணும். சாபத்தின் ஆவி உங்க மேல இருந்தா, ஆனா இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்களா 4 தலைமுறைக்கு நீங்க, அப்ப நிச்சயம் நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் நிச்சயமா சாபத்தின் ஆவி இருந்திருக்கு. இப்ப உங்களுக்கு நிறைய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்க ஊர் திருவிழா கொண்டாடுறாங்க, எங்களோட வாங்க தயவு செய்து அப்படின்னா. அதெல்லாம் போலாம், தப்பு இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, போகும்பொழுது இப்ப அங்க அவங்க ஊர்ல என்ன கருப்புசாமி கோயில்னு வச்சுக்கோங்க. கருப்புசாமி கோயில்ல திருவிழா கொண்டாடுறாங்க, அதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க. அவங்க நீங்க எல்லாரும் போறீங்க. இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டு யாராவது நீங்க கூப்பிடுறாங்க. இப்ப தாஸ் போறாருன்னு வச்சுக்கோங்க. அங்க போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம், பண்ணலாம். அவங்க என்ன செய்யறாங்க? அங்க கருப்புசாமி கோயில்ல ஆடு வெட்டி அந்த ரத்தத்தை அந்த கருப்புசாமிக்கு பலி கொடுத்து அந்த ஆட்டை சமைச்சு எல்லாத்துக்கும் விருந்து வைக்கிறாங்க. அப்ப இவரும் உட்கார்ந்து விருந்து சாப்பிடுறாரு. அப்ப அந்த பிசாசுக்கு அந்த ரத்த பலி கொடுத்தாச்சு. அப்ப அந்த ரத்தம், அந்த ஆடு யாருக்கு சொந்தம்? பிசாசுக்கு சொந்தம். அப்ப அந்த கறி யாருக்கு சொந்தம்? அப்ப அந்த கறியை நீங்க சாப்பிடுறீங்க. அப்ப பிசாசு என்ன சொல்லும்? எனக்கு படைக்கப்பட்டத, எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்டத,
இவரு தாஸ் வாங்கி சாப்பிடுறாரு. அப்ப எனக்கு என்ன உரிமை இருக்கு? அவர் உடம்புக்குள்ள போகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அது என்னுடைய கல்வி, எனக்காக வெட்டப்பட்டது, சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்டது. இதை நான் சொல்லல. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் எடுங்க. 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். எனவே சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை அல்லது சிலைகளை பொருட்படுத்த வேண்டும் என்றா சொல்கிறேன். மாறாக சிலைகளுக்கு பலியிடப்பட்டவை கடவுளுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடப்பட்டவை ஆகும். அங்க கிளீனா சொல்றாரு, சிலைகளுக்கு பலியிடப்பட்டவை, ஆடு வெட்டி விருந்து வைக்கிறது, கடவுளுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடப்பட்டவை. அடுத்தது படிங்க. நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை. பேய்களோடு நீங்கள் உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை ஆண்டவர் சொல்றார். அப்புறம் நீங்கள் ஆண்டவருடைய கிண்ணத்திலும் பேய்களுடைய கிண்ணத்திலும் பருக முடியாது. நீங்கள் ஆண்டவரின் பந்தியிலும் பேய்களின் பந்தியிலும் பங்கு கொள்ள முடியாது. நாம் ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டலாமா? நாம் ஆண்டவரை விட வலிமை மிக்கவர்களா? ஆண்டவரின் பந்தியிலும் பேய்களின் பந்தியிலும் பங்கு கொள்ள முடியாதுன்னா என்ன? பேய்களின் பந்தி என்ன? அதான் ஆடு வெட்டி விருந்து வச்சது. ஆண்டவருடைய பந்தினா என்ன? திருப்பலி. அதுல முக்கியமா நன்மை வாங்குவது, நற்கருணை. அப்ப இதுலயும் நீங்க நான் ஆண்டவரையும் வாங்கிக்கிறப்பா சாத்தானையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க யாராவது ஒருத்தருக்குத்தான் நீங்க வழிபட முடியும், ஆராதிக்க முடியும். அப்ப இது மாதிரியான காரியங்கள் நம்ம செஞ்சிருக்கோமா இல்லையா? இப்போ நடந்துட்டு இருக்குங்க. சமைச்சு நல்லா ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்ப அதாவது கொஞ்சம் நம்ம புனிதருடைய அப்படின்னு சொல்லலாம். இல்ல இது வேற வேற்று தெய்வங்களுடையது. அதுல போய் பாருங்க. இதாவது சந்தையாப்பது, சமசியாரு, திண்டுக்கல்ல போய் பாத்தீங்கன்னா 1000 ஆடு இருக்கும். ஆனா சாமியார்கள் யாரும் போக மாட்டாங்க. சொல்லுவாங்க, இது நமக்காக இயேசு பலி ஆயிட்டாருப்பா, அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்துட்டாருப்பா, அதே போதும், ஆடு அறுக்க வேண்டியதில்லை, உன் வீட்டுல அறுத்து நீ சமைச்சு நல்லா சாப்பிடு, யாரு வேண்டாம். இல்ல நீ இல்ல நான் யாருக்காவது 10 பேருக்கு போகணுமா, போடு, 10 பேரு 50 பேர் கூப்பிடு, அறுத்து சமைச்சு சாப்பிட்டு நல்லா இரு. ஏன் இதை வந்து கோயில்ல அறுக்கிற? வேண்டாம்னு சொல்லி மக்கள் கேட்கல. அங்கெல்லாம் சாமியார் சொல்றது எவனும் கேட்கவும் மாட்டான். அந்த பக்கம் திண்டுக்கல் சரி, எல்லா பக்கமும் சரி, கீழே தான். அதனால அவங்களும் சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டாங்க. அதனால அவங்க யாரும் நான் வந்து ஆடு மந்திரிக்கு வரேன் சொல்ல மாட்டாங்க. அது செபஸ்தியாருக்கு நீ செய்தியா செஞ்சுக்கிட்டு அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா செபஸ்தியாரும் அதை விரும்புறது இல்லை. ஆனா மக்களுக்கு இதுதான் சாத்தானின் பிடியில் இருக்காங்க. அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு விட்டது. பிசாசு பிடிச்சு வச்சிருக்கான் அவங்கள. அதை உணர ஆரம்பித்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கா அங்க எதுவும் நடக்காது. இப்ப கொஞ்சம் பேர் முன்ன இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. நிறைய பேரு அந்த காரியங்களை இப்ப செய்யறது. சாமியார்கள் நிறைய பிரசங்கத்துல அதெல்லாம் சொல்லி 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 இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது. அதே மாதிரி சவேரியார் கோயில், செபஸ்தியார் கோயில், அந்தோனியார் கோயில், நிறைய கோயில்ல செய்யறாங்க. வனச்சின்னப்பர் கோயில், அதாவது வனச்சின்னப்பருக்கு வெட்டி நம்ம 10 ஆளுகள் உட்காந்து அவங்களே சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனா இதுதான் ஆண்டவர் விரும்புறது கிடையாது. ஏன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு. யூத மக்களை பார்த்து சொன்னாரு, எருசலேம் தேவாலயத்துல லட்சக்கணக்கான ஆடுகள் வெட்டப்படும், செம்மறி ஆடுகள், இயேசு சாமி இருந்த காலத்துல. அப்பதான் சொல்றாரு, இந்த பாஸ்கா இதோட முடிஞ்சுதுரா, நான் புதிய பாஸ்காவை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி, புதிய பாஸ்கா நான் பலியாகிறேன், என்னுடைய ரத்தம் உங்களுக்கு தரேன், அதே போதும், அதோட முடிச்சிருங்க. இனி இது மாதிரி ஆடு வெட்டுறது, மாடு வெட்டுறது, கோழி வெட்டுறது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டாரு. அப்ப இதுதான் இந்த சாபத்தின் ஆவி அப்படிங்கிறது. என்னன்னா இப்படிதான் இது வந்து என்ன பண்ணிடுது, பிசாசு பல விதத்துல மக்களை ஏமாற்றி அவங்க உடம்புக்குள்ள போறதுக்கு வழிபடுது.
இப்ப இந்த பிசாசு உள்ள இருந்துகிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறப்ப அவருடைய பிளஸ்ஸிங் வராது, அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்ப ஆசீர்வாதத்தை பெறதுக்கு தான். அதனாலதான் இப்ப சகோதரி சொன்ன மாதிரி கேன்சருங்க, இவங்க முதல்ல என்ன பண்ணணும், இந்த 7 வசனங்களையும் சொல்லி இந்த சாபத்தின் ஆவி உங்க முன்னோர்கள் வழியா வந்திருக்கலாம், அல்லது உங்க மூலியமா வந்திருக்கலாம், அல்லது உங்க பையன் பிள்ளைகள் செஞ்சது மூலியமா வந்திருக்கலாம், அல்லது உங்க கணவர் செஞ்ச மூலியமா வந்திருக்கலாம், அல்லது உங்க அப்பா அம்மா செஞ்சது மூலியமா வந்திருக்கலாம். அதை முதல் கிளியர் பண்ணணும். அதுக்குதான் இந்த 7 வசனங்களை சொல்லணும்னு சொல்றேன். இத சொல்லி நீங்க அடுத்ததாக அத சொல்லிட்டு அடுத்ததாகத்தான் அடுத்தது செய்யணும்னு சொல்றேன். இப்ப இந்த 7 வசனங்கள்ல இந்த முதல் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் கலாத்தியர் 3:13-14. அத உங்க மகளுக்காக, உங்க மகள் கல்யாணம் ஆகணும். இப்ப வியாதிகளுக்கு கூட இப்ப உங்களுக்காக யார் சொல்லலாம்? உங்க கணவர் சொல்லலாம், அல்லது உங்க பையன் பிள்ளைகள், எங்க அம்மாவு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஏன்னா மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு என் அம்மாவிற்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி என் அம்மாவை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என் அம்மாவுக்கு கிடைக்கவும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா, அதை சொல்ல சொல்ல உங்க மேல இருக்கக்கூடிய சாபத்தின் ஆவி வெளியேறிவிடும். அப்ப அடுத்ததான் நீங்க சொல்லப்ப உங்ககிட்டயே அந்த சாபத்தின் ஆவி போக போக போகத்தான் அடுத்த காரியம் உங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். இப்ப நான் முதல்ல திருமணத்துக்கு சொல்லிட்டு அப்புறமா நோய்க்கு வரேன். அப்ப இந்த திருமண தடைகள் உடைய வேண்டும் என்றால், திருமணம் சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா உங்க மகனுக்கு இல்ல மகளுக்கு முதல்ல என்ன செய்யணும்? இந்த 7 வசனங்களையும் வாய் திறந்து சத்தமா சொல்லணும். இதுல 2வது ஒரு பிரேயர் மாதிரி கொடுத்திருக்கேன். இது ரொம்ப முக்கியம். அங்கேயும் நான் நான் என் எல்லா பாவங்களையும் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல நான் சொல்லுவேன், என் மகனின் எல்லா பாவங்களையும் அப்படின்னு சொல்லணும். அப்படி நிறைய மாத்திக்கணும் நீங்க. 2வது இல்ல. அதே மாதிரி 3வது ஜபத்திலே ஆண்டவரின் பரிசுத்த ரத்த அபிஷேகம். அந்த ரத்த அபிஷேகத்தையும் உங்களுடைய மகனுக்கு அல்லது மகளுக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த சாபத்தின் ஆவி அவங்களை விட்டு வெளியேறும். இது உங்க பையனே சொன்னா இல்ல உங்க பொண்ணே சொல்லிச்சுன்னா வெகு சீக்கிரம் அந்த கல்யாணம் நடந்தது. இப்ப நீங்க பேசுறது, நீங்க சொல்றதெல்லாம் பரிந்துரை ஜபம். உங்க பையனே ஜபிக்கிறப்ப ஆண்டவர், ஐயோ அவரே வந்துட்டாரு எங்கிட்ட, மனம் மாறி எங்களை ஜபிக்கிறான், அதுக்காக உடனடியா செய்வார். சில பேர் மகனோ மகனோ என்ன சொல்லுவாங்க, ஆமா நான் ஜெபிக்கலாம் முடியாது, நீ வேணா எனக்காக ஜெபி போ அப்படின்ட்டுவாங்க. இன்னைக்கு படிச்ச பிள்ளைங்க எல்லாமே அப்படித்தானே சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்ல சொல்ல ஜெபிக்க ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அவளை ஆண்டவருடைய வார்த்தை தொட ஆரம்பிக்கும். தொட ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன ஆயிடுவாங்க, சரிம்மா அது ஏதோ ஜெபம் சொன்னீங்க கொடு நான் சொல்றேன் அப்படின்மா. திருமணத்துக்கு சரிங்களா? இப்ப நான் திருமணத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது நோய்க்கு அப்படி ஒவ்வொன்றா சொல்லலாம். அப்ப இந்த 3வது சொல்லிடணும். 4வது எப்படி சொல்லணும்? 4 படிங்க பார்ப்போம். உங்க மகனுக்காக நீங்க ஜெபிக்கணும் திருமணம் நடக்கிறதுக்கு. அதுக்காக 4வது எப்படி சொல்வீங்க? என் மகனுக்கு அப்படின்னு சொல்லணும். என் மகன் சொல்லக்கூடாது. என் மகனுக்கு அவ்வளவுதான். அது மாதிரி இத ஒரு 10 முறையாவது, மினிமம் 10, நீங்க குறைஞ்சது ஒரு 10 முறையாவது டெய்லி சொல்லணும். வாய் திறந்து சத்தமா தான் சொல்லணும். அதுக்கு பேரு என்ன பேரு? ஏன் அறிக்கை இடணும் அப்படின்னு சொல்றாரு. ரோமர் 10:8. நான் ஏன் வாய் திறந்து சத்தமா சொன்னா ஏன் விருப்பம் கிடையாது, நான் சொல்றேன்னு இல்ல, பைபிள் சொல்லுது. ரோமர் 10:8 சொல்லுங்க. அதில் சொல்லி இருப்பது இதுவே, வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இருதயத்தில் உள்ளது, இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார்
என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். மீட்பு பெறுவீர்கள் என்ன? விடுதலை அடைவீர்கள். அப்ப அந்த திருமணம் அப்படிங்கிற தடை, திருமண தடை விலகி உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறார். உங்க பையனுக்கோ அல்லது உங்க பொண்ணுக்கோ. அதனால இத வாயார அறிக்கை இடணுங்கிறாரு வசனத்தை. இன்னொரு இடத்துல, அது ஒரு இடத்துல மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 10:23. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. தயக்கமின்றி நிலையா அறிக்கையிடுங்கிறார். ரெண்டு காரியம் சொல்றாரு. அதோட நீங்க அறிக்கையிடும் பொழுது தயக்கமே வேண்டாம், நல்ல வாய் திறந்து சத்தமா ஃப்ரீயா சொல்லுங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? நிலையா, டெய்லி. அப்ப 10 நாள் சத்தம் மட்டும் சொல்லிட்டப்பா போதும், அடுத்ததுலாம் மெல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல, ஒரே இதா எப்பயுமே தயக்கமின்றி நிலையாக அறிக்கையிடணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அடுத்ததா பாருங்க, அதுலயே எபிரேயர் 4:4. எபிரேயர் 4:4. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது. அவ்வளவுதானா? 4:4. 5 படிங்க. அதாவது அறிக்கை இடுவதை விடாமல் செய்யணும்னு சொல்லுவார். மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது. 3 படிங்க. அப்ப 3:4. இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே இதை குறித்தே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றும் ஆணையிட்டு கூறினேன். அப்ப இருங்க, அப்ப தவறு. நான் வேற பார்த்து சொல்றேன். அதே இது பிலிப்பியர் 2:10-11 படிங்க. பிலிப்பியர் 2:10-11. அறிக்கை ஏன் இடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். எல்லா நாவுமே அறிக்கையிடும். அப்ப அறிக்கை இடுவது அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால நீங்க செய்யறப்ப எல்லாமே வாய் திறந்து சத்தமா தான் சொல்லணும். 5வது படிங்க. இந்த கடல் காடுல என்னிடம் உள்ள குறிக்கேட்டல் ஆவி என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுகிறேன். இப்ப அந்த 5 வந்து உங்க மகனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி சொல்லுங்க? என் மகனிடம் உள்ள குறிக்கேட்டல் ஆவி என் மகனை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுகிறேன். ஆமா, நான் கட்டளையிடுகிறேன். அப்ப இது மாதிரி நீங்க சொல்லணும். புரிஞ்சுக்கங்க. திரும்ப நான் சொல்லி தர மாட்டேன். அதனால நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்க மகனுக்கு அல்லது உங்க மகளுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இந்த வசனங்களை இப்படிதான் சொல்லணும். இப்படி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சாபத்தின் ஆவி அந்த மகனை விட்டு அந்த மகளை விட்டு வெளியேறி. அடுத்தது சொல்லுங்க. 6. என்னிடம் உள்ள விக்கிரகங்களின் கெட்ட ஆவி என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். அப்ப மகளுக்காக சொல்லுங்க. மகளுக்கு என் மகனிடம் உள்ள விக்கிரகங்களின் கெட்ட ஆவி என் மகனை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இது மாதிரி நீங்க சொல்ல தெரியும். கடைசி அது வந்து அப்படியே கூட சொல்லலாம். இல்லைன்னா படிங்க. 7. நான் பகர்ந்த நான் சாத்தானை ஜெயித்து விட்டேன். அந்த இடத்துல நீங்க இப்ப மகன் அல்லது மகளுக்காக கல்யாணத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா மகனுக்காக என் மகன் சாத்தானை ஜெயித்து விட்டான். என் மகன் சாத்தானை ஜெயித்து விட்டான். இந்த 7 முதல் செய்யணும்.
இந்த ஏழையும் உங்க மகனுக்கு திருமணம் ஆகணும் அல்லது உங்க மகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றால் இந்த ஏழையும் செஞ்சீங்கன்னா தான் அந்த சாபத்தின் ஆவி அவங்களை விட்டு விலகி விடும். Praise the Lord. அப்ப இந்த ஏழையும் செய்யாம நீங்க உங்க மகனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தடைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அப்ப இப்ப நம்ம மகன் அல்லது மகளுக்கு திருமண தடைகள் இருந்தா அதை போக்குறதுக்கு எப்படின்னா இந்த 7 வசனங்களையும் சொன்னாதான் போகும். அல்லது வியாதிகளாக இருக்கட்டும் அதுக்கு இந்த 7ஐயும் சொல்லுவோம். சரிங்களா? இல்லைன்னா குடும்பத்துல இப்ப வேலை இல்லாம இருக்கிறாங்க, அதுக்கு முதல்ல இந்த 7 வசனங்களையும் சொன்னாதான் போகும். அதான் சாபத்தின் ஆவி உங்க மேல இல்லாம இதன் மூலமாக எடுத்து விட வேண்டும். அப்ப இது படிக்க தெரியணும். இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? இப்ப படிக்க தெரியாதவங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் சொல்ல அவங்க சொல்லணும். அப்ப சாபத்தின் ஆவி அவங்க மேல இல்ல அப்படின்னா தான் அவங்க என்ன கேட்கிறாங்களோ அந்த காரியம் நடக்கும். அப்ப எந்த காரியம் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றாலும், அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு, சாபங்கள் அப்படிங்கிறது என்ன? உங்களுக்கு குடும்பத்திலே உள்ள வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், இதுதான் அந்த சாபத்தின் ஆவிங்கிறது. அதை நீங்க எடுத்துட்டு ஜெபிச்சீங்கன்னா அந்த காரியம் வெகு சீக்கிரம் நடக்கும். இன்னைக்கு சாத்தான் அதிகமாக மக்களை தாக்கக்கூடியது என்ன? வியாதிகள். அடுத்ததா என்ன செய்யுது? குடும்பங்களை நாசம் பண்ணுவது. கணவன் மனைவியை பிரிக்கிறது, இல்லைன்னா டிவோர்ஸ் பண்றது, இல்லைன்னா பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உறவுகளை முறிப்பது, அவங்களுக்கு இடையே அப்பா அம்மா அப்படிங்கிற உறவே இல்லாம முறிக்கிறது, இல்லைன்னா அக்கா தங்கை உறவுகளை முறிப்பது, இல்லைன்னா அண்ணன் தம்பி உறவுகளை முறிப்பது. இதத்தான் இந்த சாபத்தின் ஆவி செய்யுது நல்லா. அப்ப இந்த உறவுகள் முறிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், குடும்பத்துல சமாதானம், சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும்னா இந்த ஏனையும் சொல்லி பாருங்க, வெகு சீக்கிரம் அந்த குடும்பத்திலே சமாதானம் வந்துடும். நம்ம என்ன செய்யறோம்? ஒரே நாள்ல வராது. நீங்க சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பத்துல யார அந்த பிசாசு என்ன பண்ணுது? அதாவது அவனை யூஸ் பண்ணும். இப்போ உங்க பையனே இருப்பான், அந்த பையன் தான் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கான், அந்த பையன் வருவான், அவன் வந்தாலே உடனே கலாட்டம். வீட்டுல குடும்பத்துல சமாதானம் இருக்காது. இல்லைன்னா பொண்ணு வரும், பொண்ணு வந்ததுன்னா வீட்டுல 3-4 பேர் இருப்பாங்க, அவன் சொல்றதை கேட்க மாட்டான். நான் அப்படிதான் இருப்பேன், நான் எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டான், நான் போய் என் ரூம் அடிச்சுட்டு உட்காந்துக்குவேன். ஏதாவது பார்த்துக்கிட்டு போன் அடிக்ஷன் அது இருக்கும். போன்லயே என்ன பண்ணிருப்பாங்க? அடிமைத்தனாவி, போன் அடிமைத்தனாவின்னு இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? போன் அடிக்ஷன். அதெல்லாம் போகணும்னா இந்த 7 சாபத்தின் ஆவியை எடுத்தாதான் அந்த போன் அடிக்ஷன் போகும். இல்லைன்னா நீங்க என்ன சொன்னாலும் அந்த போன்ல தான் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் போன் பார்க்கறதே தன்னுடைய வேலையை இன்னைக்கு பிசாசு அதைத்தான் அதிகமாக செஞ்சு நம்மளுடைய பிள்ளைகளை நாசம் பண்ணும். அப்ப இந்த ஏழையை நீங்க செய்யணும். அடுத்ததா இப்ப திருமணம் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சாபத்தின் ஆவியை முதல்ல எடுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
ரெண்டாவது ஸ்டெப், ரெண்டே ஸ்டெப் தான். ரெண்டாவது ஸ்டெப் நான் வந்து ஒரு 3 வசனம் கொடுப்பேன். பைபிள்ல இருந்து ஒரு வசனம் இந்த அட்டையில கொடுத்திருக்க பாருங்க. திருமண தடைகள் நீங்க. படிங்க பாப்பா யாராவது. அதற்கு லாபனும் வெத்துவேலு மறுமொழியாக, இச்செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. நாங்கள் உம்மிடம் இதற்கு சாதகமாகவோ பாதகமாகவோ ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்கா உம்முன் இருக்கிறாள். ஆண்டவர் சொன்னபடியே அவள் உம் தலைவருடைய மகனுக்கு மனைவி ஆகும்படி அவளை அழைத்து கொண்டு போங்கள் என்றார். ஈசாக்கு ரெபெக்கா இவங்க 2 பேருக்கு திருமணத்தை நடத்தி வைத்தது ஆண்டவர். அதனாலதான் இந்த வசனத்தை எடுக்கிறோம். இந்த வசனம் தான் ஈசாக்கு ரெபெக்கா திருமணத்தை ஆண்டவர் நடத்தி வைத்தார். இப்ப இந்த வசனத்தை எப்படி சொல்லணும்? திருமணம் நடக்கணும்னா பையனா எப்படி சொல்லணும், பொண்ணுன்னா எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் வந்து இப்ப உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இருங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லித்தரேன். இருங்க. அப்ப என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, பையன் அப்படின்னா இதுல பொண்ணுன்னா அந்த பேரை மட்டும் மாத்தினா போதும். இதோ ரெபெக்கான்னு இருக்கு பாத்தீங்களா? இதோ ரெபெக்கா. அந்த ரெபெக்கா அப்படிங்கிற பேருக்கு பதிலா உங்க பொண்ணு பேரை சொல்லணும். யாராவது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமா இங்க? யாருடைய பொண்ணு இல்ல. பையனுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறவங்க யாராரு? 2, 3, 4, 5 பையனுக்கு. அப்ப பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் மாத்தணும். எப்படின்னா அந்த 2 வரி படிக்குமா? லாபானும் பெத்துவேலும் மறுமொழியாக, இச்செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. நாங்கள் உம்மிடம் இதற்கு சாதகமாக பாதகமாக ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படியே நிறுத்துங்க. ஒன்றும் சொல்லக்கூடாது. அதுவரைனா பொண்ணுக்கும் பையனுக்கும் சமம். 2 அதுவரைன்னு சொல்லிடணும். சொல்லிட்டு அடுத்த லைன் பாருங்க. இதோ ரெபெக்கா அப்படிங்கிற இடத்துல என்ன செய்யணும்? இருங்க. இதோ ரெபெக்காங்கிற இடத்துல ரெபெக்காங்கிற பேரை எடுத்துட்டு உங்க பொண்ணா இருந்தா பொண்ணு பேரை சொல்லிட்டு அப்படியே சொல்லிடலாம். பையன் பேருன்னா பையன் பேரு யாருக்கு சொல்லுங்க. நீங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், சொல்லுங்க பாப்பா. இதோ ஸ்டீபன் உன் முன்பாக இருக்கிறான். ஆண்டவர் சொன்னபடியே அவன் உன் தலைவருடைய மகளுக்கு, மகன் இல்ல, அங்க வந்து என்ன சொல்லணும்? மகளுக்கு கணவனாகும்படி அழைத்து கொண்டு அவனை போங்கள் என்றார். அவ்வளவுதான். அதைதான் மாத்தி நீங்க மகனுக்கு கல்யாணம் ஆகணும்னா இதா மாதிரி சொல்லணும். புரியுதுங்களா? சில பேர் இதே மாதிரி இப்படி மாதிரி சொல்லிட்டு ஃபாதர் என்ன கல்யாணம் ஆகலன்னு எங்கிட்ட வந்து நிறைய பேர் சொன்னாங்க. உங்களுக்கு பையனா பொண்ணான்னு கேட்டேன். அப்ப பையனா பொண்ணான்னு கேட்டவங்க கிட்ட அவங்க எனக்கு வந்து பையன் ஃபாதர், பையனுக்கு இதே மாதிரி சொல்லக்கூடாதுமா, நான் மாத்தி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தனே, ஏன் செய்யல? ஏன் தெரியுமா? இதை நீங்க சொல்லும் பொழுது நீங்க பொண்ணுக்கு சொன்ன மாதிரி சொன்னீங்கன்னா பிசாசு என்ன சொல்ல, ஆண்டவரே அவன் தப்பா சொல்றான், நீங்க எப்படி கொடுப்பீங்க அவனுக்கு? நிச்சயமா இந்த பிசாசு கேட்கும். நான் எப்படி போவேன்? அவனை விட்டு போக மாட்டேன். அவங்க கரெக்டா சொல்லிட்டு நான் போனேன். இது நான் நேரடியா பார்த்தேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொன்னேன். அதனாலதான் நேரடியா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவங்க சொன்னது தப்புன்னு பிசாசு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன்னா நிறைய பிசாசுகளை ஓட்டி இருக்கும். அதனால சொல்றேன். சரி, இப்ப அதை எப்படி படிக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க படிச்சாங்கல்ல. இப்ப நான் திரும்ப சொல்றேன் பாருங்க ஃபுல்லா. அதற்கு லாபானும் பெத்துவேலும் மறுமொழியாக, இச்செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. நாங்கள் உம்மிடம் இதற்கு சாதகமாகவோ பாதகமாகவோ ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ஸ்டீபன் உன் முன்பாக இருக்கிறான். எழுதிட்டீங்களா? இதோ ஸ்டீபன் உன் முன்பாக இருக்கிறான். ஆண்டவர் சொன்னபடியே அவன் உன் தலைவருடைய மகளுக்கு
கணவனாகும்படி அவனை அழைத்துக் கொண்டு போங்கள் என்றார். அவ்வளவுதான். இந்த வசனத்தை 50 முறையாவது சொல்லுங்க. உங்க பையன் 50 முறை சொன்னா ஒரே மாசத்துல கல்யாணம் நடந்து முடியும். நான் சொல்லி கொடுத்து நிறைய பேருக்கு நடந்து முடிஞ்சது 1 மந்த்ல. ஆண்டவர் அப்படியே எங்க அவனுக்காக செட் பண்ணி வச்சிருந்தார பொண்ணு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இதுதான் இன்விசிபிள் பேரியரை உடைக்கக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவர். அதாவது கண்ணால் காண முடியாத தடைகளை உடைத்தெறியும் தேவன் தான் நம்ம ஆண்டவர் இயேசு. அப்ப நீங்க இத மாதிரி 1 மந்த் உங்க பையன் விடாம ஒரு 50 முறை டெய்லி சொன்னா போதும். இந்த வசனம் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும். இப்ப நீங்க சொல்றீங்களா 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம், பரிந்துரைக்கும் உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு. ஆனா நீங்க ஜெபிக்க கட்டாயம் நடக்கும். ஆனா அப்பா அம்மா பையனுக்காக ஜெபிக்கும் பொழுது, பிள்ளைக்காக ஜெபிக்கும் பொழுது அது கட்டாயம் நடக்கும். Praise the Lord. Praise the Lord. சரி, கொஞ்சம் அடுத்தது இன்னும் முடிச்சுட்டு ஒரு பாட்டு விடணும். இறை வார்த்தை பற்றி சொல்லணும், இல்லைன்னா இயேசு பற்றி. அம்மாவுக்கு ஜெபிக்கணும். அது ஒரு டைம் படிச்சிருக்காங்க. என்னம்மா? அம்மா இது வந்து அவங்கவுங்க பையனுக்கு போகணும். அம்மா மகன் என் ஃப்ரெண்டுடைய பையனுக்கு தான் கேட்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்டுடைய பையன் அவங்களுக்கு வரக்கூடிய சுச்சுவேஷன். ஃப்ரெண்டுடைய பையன் இப்ப நீங்க அவனுக்காக ஜெபிக்கிறீங்களா? அதாவது உங்க ஃப்ரெண்டுடைய பையனுக்கு ஜெபிக்கிறான், அவன் பேரை சொல்லி அப்படி என்னுடைய ஃப்ரெண்டு மகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட வேக்காக இடத்துல என் ஃப்ரெண்டு மகன் அவன் பேர் என்ன? ஃப்ரெண்டு மகன். அதான் நீங்க என் ஃப்ரெண்டு மகன் அப்படின்னு சொல்லி அவன் பேரை சொல்லி நீங்க ஜெபிக்கணும். அடுத்தது 2வது, இது மட்டும் இல்ல, திருமணத்துக்கு 3 வசனம் சொல்லணும்னு சொன்னேன். இது 1. 2வது, இது வந்து இயேசுவினுடைய வசனத்திலே ஜெபிப்பது. 2வது, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கணும். 2வது இயேசுவின் நாமம், the name of Jesus. நாமத்தை பத்தி போன தடவை நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா இதை மாதிரி நான் சொல்றேன், எழுதிக்கிங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தேங்க, நீங்க சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். அதை நீங்க 50 முறை டெய்லி சொல்லுங்க. ஆனா உங்க பையன் சொன்னான்னு வச்சுங்க, வெகு சீக்கிரம் முடியும். அது மாதிரி அதே மாதிரி இப்ப பாருங்க எப்படி சொல்லணும்னா, என் மகனிடம் உள்ள திருமண தடைகள் என்ற தீய ஆவி, என் மகனிடம் உள்ள திருமண தடைகள் என்ற தீய ஆவி அவனை விட்டு வெளியேறும்படி. வேண்டாம், எழுதிக்கீங்க. அப்புறம் திரும்ப நாம் இது முடிஞ்ச உடனே வந்து அதையே கேட்காதீங்க. அவனை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை இடுகிறேன். அவ்வளவுதான். தமிழ் தெரியலன்னா இங்கிலீஷ்ல சொல்றேன். I command all the hindering spirits of my son's wedding to come out in the name of Jesus. அப்ப இதையும் 50 முறை சொல்லணும். அப்பதான் என் மகனிடம் உள்ள திருமண தடைகள் என்ற கெட்ட ஆவி அவனை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க சொன்னாதான் நடக்கும். இயேசுவின் நாமத்தில தான் அந்த திருமண தடையை உடைக்க முடியும். 3வது, இயேசுவினுடைய ரத்தத்தில என்ன சொல்லிடுறீங்க? அடுத்தது, இயேசுவின் ரத்தத்தினால் என் மகனுக்கு சொல்லுங்க. அவ்வளவுதான். இயேசுவின் ரத்தத்தினால் என் மகனுக்கு
திருமணம் ஏற்பாடு ஆயிற்று அப்படின்னு சொல்லு, நடந்துருச்சுன்னு சொல்லு. புரிஞ்சுதுங்களா? அப்ப இயேசுவின் ரத்தத்தினால் என் மகனுக்கு திருமணம் ஏற்பாடு ஆயிற்று. இந்த மூணையும் நீங்க 50 முறை டெய்லி சொல்லுங்க. அந்த 7ஐயும் சொல்லுங்க. 7 3 10 அவ்வளவுதான். இந்த 10ஐயும் நீங்க விடாம டெய்லி வீட்டுல ஜெபிச்சு பாருங்க. வேற எந்த ஜெபமும் சொல்லாம இதை மட்டும் செஞ்சு பாருங்க. திருமணம் நடக்கலைன்னா எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில். சில பேருக்கு 6 மாசம் ஆயிருக்கு. ஏன் பாதர் அப்படின்னு கேட்டா, நான் சொன்னேன் சில காரியங்கள் ஆண்டவர் என்னத்தை வெளிப்படுத்தணுமோ எதை செய்யணுமோ அதை செய்வாரு. உங்களுக்கு கொஞ்சம் லேட் பண்றாரு அப்படின்னா உங்க பையன் இன்னும் கொஞ்சம் கூட விசுவாசத்துக்கு வரலன்னா இருக்கும். அவன் சரிமா குடுமா, நானும் டெய்லி ஒரு தடவை நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா உடனே திருமணம் வேணும். ஒரு தடவை எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை நான்லாம் முடியாதுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பையனுடைய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த பையனை ஏன் பொறுப்பா வளர்க்கல அப்படின்னு ஆண்டவர் உங்களை கேட்கணும். ஆனா நீங்க விட்டாம சரி மோடிக்கம்மான்னு ஒருத்தர் தெரியுமா? அகஸ்டின் புனித அகுஸ்தினார மனம் மாற்றத்துக்கு எத்தனை வருஷம் ஜெபிச்சாங்க? 18 வருஷம். 18 வருடங்கள். எப்படி இருந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு? ஏன்னா டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். புனித அகுஸ்தினார் எப்படிப்பட்டவர்? பயங்கரமான ரவுடி. அவர் செய்யாத பாவங்களே கிடையாது. அவருடைய புக் ஒன்று இருக்கு, த கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் சென்ட் அகஸ்டின் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதை படிச்சு பாருங்க. அதுல சொல்றாரு, நான் ப்ராஸ்டிடியூட் கிட்ட போனேன். நான் என்னுடைய குடும்பத்துல பணம் என்னென்னத்துக்கு செலவழிக்கணுமோ அத்தனையும் செலவழிச்சேன். டெய்லி என்னுடைய வாழ்க்கை விபச்சாரிகளோடு தான் இருந்தது. அவங்க அம்மா அதுக்காக டெய்லி கண்ணீர் விட்டு அழுவாங்க, ஜெபிப்பாங்க. அப்புறம் கம்ப்ளீட்டா கடைசியில என்ன ஆயிட்டாரு? கம்ப்ளீட்டா மாறி ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபிச்சு கம்ப்ளீட்டா பிஷப் ஆனாரு, டாக்டர் ஆஃப் த சர்ச் அப்படின்னு மாறினார். அப்ப யாருமே ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ எவ்வளவுதான் பாவம் செஞ்சிருந்தாலும் மனம் மாறி எங்கிட்ட அழுது உன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா போதும். அவருடைய பரிசுத்தமான ரத்தம் நம்மளை கம்ப்ளீட்டா கழுவி நம்மளை மன்னிச்சு. ஆனா திரும்ப பாவத்துல விழக்கூடாது. அவர் போகவே இல்லை. அகஸ்டின் அவ்வளவு அதிக நேரத்தை ஆண்டவரோடு செலவழித்தார். அப்ப இது மாதிரி நீங்க ஜெபிக்கணும். ரைட்டா? அடுத்தது 2வது வியாதிக்கு மட்டும் சொல்லிட்டு முடிச்சாரேன். டைம் ஆயிடும். 1 மணி ஆயிடுச்சா? அப்ப ஒரு பாட்டு பாடி நம்ம ஒண்ணு வியாதிக்கு மட்டும். இதே மாதிரிதான் வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த 7 வசனத்தை முதல் சொல்லணும். 7 வசனத்தை சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்த இந்த சாபங்களிலிருந்து விடுதலை பெறன்னு கொடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதியை என்ன செய்யணும்? இதுல நான் ஒரு வசனம் கொடுத்திருக்கேன் பாருங்க. நோயிலிருந்து விடுதலை பெற 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிக்க பார்ப்போம். என் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நான் குணமடைந்துள்ளேன். அந்த இடத்துல அவர் தம் காயங்களால் என் கேன்சர் அப்படின்னு பொதுவா சொல்றதை விட எந்த இடத்துல கேன்சரோ அதை கூட சொல்லலாம். இப்ப நீங்க டாக்டர்கிட்ட போய் அனலைஸ் பண்ணிருப்பீங்க, டயக்னோசிஸ் பண்ணிருப்பீங்க. டயக்னோஸ் பண்ணதுல உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சரா, இல்ல தொண்டையில கேன்சரா, இல்ல நாக்குல கேன்சரா, உங்களுக்கு என்ன? அப்ப அதையே நீங்க சொல்லணும். குடலுக்கும் கிட்னிக்கும் இடையில் உள்ள கேன்சர் என்ற கெட்ட ஆவி, தீய ஆவி, அது அவர் தம் காயங்களால் என் குடலுக்கும்
கிட்னிக்கும் இடையில் உள்ள கேன்சர் என்ற கெட்ட ஆவி, இல்ல குடலுக்கும் இதுக்கும் கேன்சர் எனக்கு குணம் அடைந்ததுன்னு தான் சொல்லணும். அதை சொல்லிட்டு அடுத்ததா இயேசுவின் நாமத்துல சொல்லணும். எப்படி சொல்லணும்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இயேசுவின் இரத்தத்தினால் இல்ல நாமத்துல என்னிடம் உள்ள நோய், என்னுடைய குடலுக்கும் இடையே உள்ள கேன்சர் என்ற நோய் வெளியேற்றும்படி, கேன்சர் என்ற தீய ஆவி என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். அது மாதிரி எப்படி சொல்லணும்? அதாவது இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, என்னிடம் உள்ள குடலுக்கும் கிட்னிக்கும் இடையில் உள்ள கேன்சர் என்ற தீய ஆவி என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை இடுகிறேன். விட்டாம 50 100ன்னு சொல்லி பாருங்க. அப்ப நீங்க எந்திரிக்க முடியாம கிடந்தவங்க இப்ப எந்திரிச்சிட்டீங்கல்ல. அடுத்தது பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை கொண்டு போவாங்க. அடுத்ததா நீங்க மூணாவதா என்ன சொல்லணும்? இயேசுவின் இரத்தத்தினால் என் குடலுக்கும் கிட்னிக்கும் இடையே உள்ள கேன்சர் நோய் குணமானது. இயேசுவின் ரத்தம் குணமாக்குது. சரிங்களா? அது மாதிரி சொல்லணும். வியாதிக்கு புரிஞ்சுதா? வேற யாருக்காவது ஏதாவது வியாதி இருக்கா சொல்லுங்க, அதை சொல்லித்தரேன் எப்படின்னு. வருது அப்படின்னா என்ன மாதிரி உங்களுக்கு அது அட்டாக் பண்ணுது? ஆவி வர்றது உங்களுக்கு தெரியுது. ஆவி வரும் பொழுது அது எப்படி வெளிப்படுது உங்களுக்கு? தலைவலியா, கால் வலியா, முட்டி வலியா, இல்ல பாடி பெயினா? ஹீட் ஆகுது. உங்க பாடி ஹீட் ஆகுதா? அப்ப நீங்க அதே மாதிரி சொல்லணும். என்ன வெளிப்பாடு கொடுக்குதோ, இப்ப இந்த பிசாசு உள்ள வர்றப்ப வந்ததுன்னா அது வெளிப்படும் உங்க உடம்புல. அது உட்கார வர்றப்ப, உள்ள வர்றப்ப அது என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு வெளிப்பாடை கொடுக்கும். எக்ஸ்டர்னல் சிம்டம், புரியுதுங்களா? அந்த சிம்டத்தை தான் நான் என்னன்னு கேட்கிறேன். என்ன சிம்டமா இருக்கும்? ஒண்ணு முட்டி வலியா இருக்கும், இல்லைன்னா தலைவலியா இருக்கும், இல்லைன்னா கண் வலியா இருக்கும், இல்லைன்னா கை கால் வலியா இருக்கும், இல்லைன்னா உள்ள இன்னர் ஆர்கன்ஸ், உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ல எதையாவது இல்லைன்னா யூரினரி பிளாடரை என்ன பண்ணும்? யூரின் போக விடாம தடுக்கும். இல்லைன்னா பிளட் யூரின் வரும். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், சொல்றேன். அப்புறம் இல்லைன்னா உங்களுடைய ஹார்ட்ல பிளாக் உண்டாகும், ஹார்ட் பிளாக். அது மட்டும். ஆனா இப்ப நீங்க சொல்றது உடம்ப ஹீட் ஆகுது, பயங்கர ஹீட் ஆகுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த இப்ப வருது பாருங்க, இது அதனுடைய அடையாளம், சிம்டம். உங்களுக்கு இப்ப பிசாசு வெளியே வரும் அப்படின்னா ஒண்ணு கொட்டாவி வழியாக வரும். இப்ப என்கிட்ட பேச வரும். என்கிட்ட யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க கிட்ட நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன், அவங்க கிட்ட பிசாசு உள்ள இருந்தா கொட்டாவி நிறைய விடுவாங்க. ரெண்டாவது அவங்க ஏற்பம் விடுவாங்க நிறைய. அப்புறம் மூணாவது அழுதுகிட்டே இருப்பாங்க, அழுகை வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெளி சிம்டம்ஸ். இப்ப பாருங்க உங்களுக்கு திரும்ப வருது இல்ல, அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த பிசாசினுடைய சிம்டம்ஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா உடம்புல சில வலிகள் உண்டாகும், இல்லைன்னா டிசென்ட்ரி ஆகும். இதுகள்லாம் தான் அதனுடைய வெளி அடையாளங்கள். அப்ப அந்த வெளி அடையாளத்தை வச்சு உங்ககிட்ட பாடியில என்ன பிரச்சனை இருக்குங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்ப சொல்லி தருவேன். புரியுதுங்களா? இப்ப அந்த பிசாசு உங்களை அட்டாக் பண்ண வருதுன்னா இப்ப நான் சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த வசனத்தை சொல்லணும். இது ஒரு வியாதி தான். என்ன வசனம் சொல்லணும்? சிலுவையின் மீது தம் உடலில் என் பாவங்களை அவரே சுமந்தார், என் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் என் பாடி ஹீட் குணமானது. அது மாதிரி சொல்லணும், குறிச்சு எழுதிக்கிங்க. அவர் தம் காயங்களால் என் சரீர உஷ்ணம்
தமிழ்ல என்னன்னா என் சரீரத்தினுடைய உஷ்ணம் குணமானது. இல்லைன்னா என்ன பண்ணனா உங்களுக்கு வழக்கமா எவ்வளவு இருக்கணும்? நம்ம சரீரத்தினுடைய டெம்பரேச்சர் என்ன? 98.4 ஃபாரன்ஹீட் டிகிரி. அப்ப அதை தாண்டி உங்களுக்கு 100, 102, 103 போச்சுன்னா அதுதான் சிம்டம். இதை சொல்லிட்டு அடுத்ததா என்ன சொல்லணும்? என்னிடம் உள்ள பாடி ஹீட், சரீர உஷ்ணம் என்ற கெட்ட ஆவி, தீய ஆவி என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா. அப்புறம் மூணாவதா, இயேசுவின் ரத்தத்தினால் என் பாடி ஹீட், என் சரீர உஷ்ணம் சுகமானது. அவ்வளவு. இது சொல்லிட்டே இருங்க. ஒரு 50 டைம் சொல்லுங்க. 50 முறை மூணையும். அந்த முதல் ஆனா சாபத்தின் ஆவியே சொல்லிருங்க. அதை எடுத்துட்டு தான் இது சொல்லுங்க. சாபங்களிலிருந்து விடுதலை பெற. நீங்க லேட்டா வந்தீங்கன்னா முன்னையே அதை சொல்லி கொடுங்க. அதை செஞ்சுட்டு இதை செஞ்சோம்னா நம்ம வியாதி எதுவா இருந்தாலும் குணமாகிவிடும். வேற ஏதும் வியாதிகள் குணமாக வேற எதுவும் யாருக்கும் சந்தேகம்? மற்றவங்களுக்கு இதே விஷயம் எங்க அப்பா மேல ஒரு ஆவி, 3 ஆவி மாற்றி மாற்றி எப்படி? 3 ஆவி அது என்ன எப்படியா பார்த்துருக்கேன். உங்க அக்கா இங்கே கூட்டிட்டு வாங்க, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிக்கலாம். இது இதே மாதிரி ஏன் இதை சொன்னா அவங்களுக்கு பாடி ஹீட் ஆகுதான்? இல்லை அவங்க வந்து பாடி இல்லை. ஒரு டைம் வந்து நிறைய பல்லு போயிருக்கு. ஒரு டைம் வந்து கொஞ்சம் யாராவது சாமான் அடிச்சு. அதுக்கு ரெண்டுக்கும் பேர் என்னன்னா, ஒன்று வந்து ஸ்பிரிட் ஆஃப் வயலன்ஸ், வன்முறையின் ஆவி அவங்ககிட்ட வர்றது. இன்னொன்று வந்து பல்லு கடியின் ஆவி. இது ஒன்று இருக்குது, ஒன்று இருக்காது. நான் கூட மெடிக்கல் லெவலில் போகலான்னு பார்த்தோம். நிறைய செட்டராக அது வந்து வேற வந்து சுத்தமாக இதே மாதிரி சொல்லிக்கணும் அவருக்கு. இல்லை நம்ம மருந்து போக மாட்டாங்க, பண்ணி பேசுவோம். அப்படியா? ஏன் அவங்க இல்லை பைபிளில் எழுதுவாங்க. நம்ம சொல்கிறது எழுதிருக்காங்க. நைட்டு தான் 7 மணிக்கு கரெக்டாக 7 மணிக்கு 8 மணிக்கு பைபிள் எழுதுவாங்க. திரும்ப மாட்டாங்க, திரும்ப வர மாட்டாங்க. ஆனால் நம்ம சொல்றது அது அப்போ நடிக்குது. விசாரிச்சு உள்ள அடிக்க. ஆமாங்க, நானும் தான் மௌனம் ஹேண்ட் விட்டு விட மாட்டேன்னா இது அடக்கி விட்டு அதாவது மனுஷன் பேசுற மாதிரி பேசும். நாவில் இருக்கிறான்னு தெரிஞ்சிடும், பட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த தீயாவிகள் சிலதெல்லாம் அதாவது நீங்க நிறைய ஜெபிக்க தான் போகும். சொல்லி இது மாதிரி நான் சொல்லி தந்த மாதிரி ஜெபிக்க. ஸ்டமக் பெயின். அதே மாதிரிதான், இதே மாதிரிதான் நீங்க சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, அந்த வசனத்தை சொல்லிட்டு கடைசி லைன் வருதுல்ல, அவர் தம் காயங்களால் என் ஸ்டமக் ஹெவினஸ் குணமானது. அவர் தம் காயங்களால் என் ஸ்டமக் ஹெவினஸ் குணமானது. அடுத்தது ரெண்டாவது அதான் அட்டை, இந்த அட்டை வாங்கி இதுல இருக்கு. அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்லணும்? என்னிடம் உள்ள ஸ்டமக் ஹெவினஸ் என்ற தீய ஆவி இப்பவே என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை இடுகிறேன். சரிங்களா? மூணாவது, இயேசுவின் இரத்தத்தினால் என்னிடம் இருந்த ஸ்டமக் ஹெவினஸ் என்னை விட்டு வெளியேறியது. சொன்னீங்கன்னா போதும். ஓகே, ஒரு பாட்டு பாடிட்டு அப்புறம் நான் ஒரு ஜெபம் சொல்லுவேன். அந்த ஜெபத்தோட முடிச்சிடலாம். வேற எதுவும் யாருக்கும் சந்தேகம் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு இதை முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட போயிடுவோம். சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். வேற யாருக்கு எது இல்லை. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். எதுங்க, இந்த இதில் என்னுடைய 2 நம்பர் இருக்கு. யாரு வேணாலும் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சொல்லி தருவேன். ஜெபிக்கனாலும் சொல்லி தருவேன். இதை நீங்க செஞ்சுட்டு அடுத்த முறை வரப்ப யார் யாருக்கு ஜெபிக்கணுமோ அவங்க தலையில கை வச்சு ஜெபிங்க. ஏன்னா இதை நீங்க உங்க பையனை கூட்டிட்டு வந்தா கூட தலையில கை வச்சு ஜெபிக்கணும். ஏன்னா இதை 1 மாசம் நீங்க ஜெபிக்கணும். ஜெபிச்ச பிற்பாடுதான் நான் வந்து தலையில கை வச்சு ஜெபிப்பேன். அப்புறம் அந்த காரியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்க
எதுவும் ஆமா. எந்த இடத்துல உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க. என் பாவங்கள் அனைத்தையும் முக்கியமாக என்னை சாபத்துக்கு உட்படுத்திய பாவங்களை உமக்கு முன்பாக அறிக்கையிட்டு உன்னுடைய மன்னிப்பை கோருகிறேன். என் முன்னோர்களின் பாவங்களின் விளைவுகளிலிருந்தும் என்னை விடுவித்தார்கள். என்னுடைய சித்தத்தின் அடிப்படையில் செய்த தீர்மானத்தினால் எனக்கு தீங்கு இழைத்தவர்கள் அல்லது என்னை தவறாய் வழிநடத்துகிற அனைவரையும் நான் மன்னிக்கிறேன். என்னை தேவன் மன்னிக்க வேண்டும் என நான் விரும்புவது போல நான் அவர்களை மன்னிக்கிறேன். முக்கியமாக இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், முக்கியமாக இப்போ உங்களை யாராவது கண்டபடி திட்டி இருக்கலாம். உங்க மாமியார் ஒரு காலத்துல, இல்ல மாமனார், இல்ல நாத்தனார், இல்ல கொழுந்தனார், எல்லா நார்களும் சரிங்களா? அந்த நார்கள் யார் யார் உங்களை திட்டி உங்களை வருத்தப்படுத்த வச்சு நீங்க அவங்க மேல கோபப்பட்டு அவங்கள மன்னிக்க முடியாம இருக்கிறீங்க பாத்தீங்களா, அவங்க பேரை இங்க சொல்லி ஆண்டவரை இவங்களை எல்லாம் நான் மன்னிச்சுறேன், இவங்க மேல எனக்கு எந்த வித காய்ப்போ அல்லது அவங்க மேல காய்மகாரமோ பொறாமையோ எதுவும் இல்லாத பொதுப்படையா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுங்க போதும். அவங்க கிட்ட போய் நேரில் பார்க்க முடியாது, இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியாது சரிங்களா? ஆனா அவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டீங்கன்னா, இங்க பாருங்க, கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் மன்னிக்க முடியாம இருப்பது. நம்ம மனசுல கசப்பு உணர்ச்சி, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேரோட வாழ்றப்ப கசப்பு உணர்ச்சிகள் உள்ள நிறைய பிட்டர்னஸ், அதுதான் கேன்சருக்கு முக்கிய காரணம் ஆண்டவர் சொல்றாரு. கோபம், கசப்பு உணர்ச்சி, மன்னிக்க முடியாத தன்மை, இது மூணும் தான் கேன்சருக்கு காரணம். நான் எங்க அக்கா கிட்டே அதான் பார்த்தேன். அவங்க நாக்கில் கேன்சர் வந்தப்ப நான் சொன்னேன், அக்கா நீ 3 காரியத்தை முதல் செய். யார் யார் மேல உனக்கு கசப்பு உணர்ச்சி, 2வது யார் யாரை மன்னிக்க முடியாம இருக்கிறியோ, மாமியாரை மன்னிக்க முடியாம இருக்கா, போய் மன்னிப்பு கேட்டு. 2வது 3வது இதே மாதிரி கோபம், பயங்கர கோபப்படுவாங்க. இது 3ஐயும் நீங்க எடுத்துருங்க. இது 3 பிசாசும் சேர்ந்ததுதான் கேன்சர். மனதார மன்னிச்சு மனதார சந்தோஷமா பொறுமையா இருக்க ஆரம்பிச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா அது குணமாயிட்டே சரிங்களா? சரி, ஒரு பாட்டு பாடி நம்ம அடுத்த ஜெபத்துக்கு போலாம். நன்றி. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருக்கோம். இந்த பாடலை கைகளை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். எல்லாரும்
வாழ்வின் பெறனாரா யாருக்கு பயப்படுவே அவரை என் வாழ்வின் பெறனாரா யாருக்கு பயப்படுவே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது தீங்கோ தீராது ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீராது ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீராது ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீராது 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 இயேசுவே 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 எந்த தீங்கும் தீராது எந்த தீமையும் அணுகாது எந்த தீங்கும் தீராது எந்த தீமையும் அணுகாது எந்த தீங்கும் தீராது எந்த தீமையும் அணுகாது இயேசுவே 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 இயேசுயா இயேசுயா இயேசுவே இயேசுவே இயேசுயா 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 எந்த தீங்கும் தீராது எந்த தீங்கும் தீராது இயேசுவே இயேசுவே இயேசுயா 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 இயேசுவே 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 ஹalleluya 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 இயேசுவே ஹalleluya 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 இயேசுவே ஹalleluya எந்த தீங்கும் தீண்டாது எந்த தீங்கும் தீண்டாது Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. என் தேவன் பரிசுத்தர். என் தேவன் பரிசுத்தர். என் ராஜா பரிசுத்தர். என் ராஜா பரிசுத்தர். என் கர்த்தர் பரிசுத்தர். என் கர்த்தர் பரிசுத்தர். இயேசுவின் நாமம் வாழ்க. இயேசுவின் நாமம் வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே இரட்சகர். இயேசுவே இரட்சகர். இயேசுவே என்னை படைத்தவர். இயேசுவே என்னை படைத்தவர். இயேசுவே என்னை ரட்சித்தவர். இயேசுவே என்னை ரட்சித்தவர். இயேசுவே என்னை குணமாக்குபவர். இயேசுவே என்னை குணமாக்குபவர். இயேசுவே எனக்கு விடுதலை தருபவர். இயேசுவே எனக்கு விடுதலை தருபவர். ஆண்டவர் இயேசுவே. ஆண்டவர் இயேசுவே. நீர் ஒருவரே உண்மையான கடவுள். நீர் ஒருவரே உண்மையான கடவுள். உயிருள்ள தேவன். உயிருள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன். மெய்யான தேவன். மெய்யான தேவன். ஆண்டவர் இயேசுவே உம்மை தவிர ஆண்டவர் இயேசுவே உம்மை தவிர இந்த உலகிலே வேற தெய்வம் இல்லை. இந்த உலகிலே வேறு தெய்வம் இல்லை. ஆண்டவர் இயேசுவே உம்மை மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவே உம்மை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நான் வழிபடுவேன். நான் வழிபடுவேன். நான் மகிமைப்படுத்துவேன். நான் மகிமைப்படுத்துவேன். நான் நேசிப்பேன். நான் நேசிப்பேன். சாத்தானுக்கு என்னிடம் இடம் இல்லை. சாத்தானுக்கு என்னிடம் இடம் இல்லை. சாத்தானுக்கு என் மீது அதிகாரம் இல்லை. சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை.
சாத்தானுக்கு என் மீது பவர் இல்லை, சாத்தானுக்கு என் மீது லீகல் ரைட்ஸ் இல்லை, சட்ட உரிமை இல்லை, சாத்தானுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்தவித உறவும் இல்லை. நான் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளை, இயேசுவால் ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவை மட்டும் ஆராதிப்பவன், இயேசுவின் மகா பரிசுத்தமான ரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன் என் ஆண்டவர் இயேசு. சிலுவையிலே சிந்திய பரிசுத்தமான ரத்தத்தினாலும் அவருடைய சிலுவை மரணத்தினாலும் அவருடைய உயிர்ப்பினாலும் என்னை தாக்குகின்ற சாத்தானை, எனக்கு வியாதிகளை தருகின்ற சாத்தானை, என் மகன் என் மகள் திருமண தடைகளை உண்டு பண்ணுகின்ற சாத்தானை, எனக்கு வேலை இல்லாமல் ஆக்குகின்ற சாத்தானை, எனக்கு பண பற்றாக்குறையை தருகின்ற சாத்தானை, எனக்கு கடன் தொல்லைகளை தருகின்ற சாத்தானை, எனக்கு வறுமையை தருகின்ற சாத்தானை என் ஆண்டவர் இயேசு தோற்கடித்து விட்டார். சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த சாத்தானை என் ஆண்டவர் இயேசு சாவின் வழியாகவே அவனை அழித்து விட்டார். சாத்தானை எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுதே அது உங்களிடமிருந்து ஓடி போகும் என்றார். உங்கள் எதிரியாகிய சாத்தான் யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுதே அது உங்களிடமிருந்து ஓடி போகும் என்றார். உலகத்தில் இருக்கும் அந்த சாத்தானை விட என் உள்ளத்திலே வாழுகின்ற என் ஆண்டவர் இயேசு மகா மகா பெரியவர். இனி வாழ்வது நான் அல்ல, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். எனக்கு வலுவூட்டுகின்ற இயேசு கிறிஸ்துவின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. நான் இறக்க மாட்டேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவருடைய செயல்களை எல்லாம் விரித்துரைப்பேன். ஆண்டவரே, நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் சாக்கு துணியை களைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியால் நிரப்பினி, என்னை சந்தோஷத்தால் நிரப்பினி. நான் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள்வேன், ஏனெனில் என் உள்ளத்து விருப்பங்களை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். என் தாழ்பால்கள் இரும்பாலும் செம்பாலுமானவை. என் வாழ்நாள் முழுவதும் நான் மகிழ்ச்சியோடு வாழ்வேன். என் சரீரமானது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். என் சரீரமானது இயேசுவின் மகா பரிசுத்தமான இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டுள்ளது. என் உடல் உறுப்புகள் அனைத்தையும் தேவனுடைய மகிமைக்காக அவருடைய விண்ணக பீடத்திலே பலியாக ஒப்புக் கொடுத்து விட்டேன்.
இனி சாத்தான் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் மகா பரிசுத்தமான இரத்தத்தால் சரி செய்யப்பட்டு விட்டது. என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் மகா பரிசுத்தமான இரத்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு என்னிடமிருந்த சாப கட்டுகள் உடைக்கப்பட்டன. என்னிடமிருந்த பிசாசின் கட்டுகள் உடைக்கப்பட்டன. எல்லா வியாதிகளில் இருந்து எனக்கு சுகமளித்தார். இயேசுவின் இரத்தத்தினால் என் சரீரத்தை மூடி மறைக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் என் சரீரத்தில் உள்ள எல்லா கட்டுகளையும் இப்பொழுதே அவிழ்க்கிறேன். நன்றி இயேசுவே. ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினாலும் நான் பகர்ந்த வார்த்தையின் சாட்சியாலும் நான் சாத்தானை ஜெயித்து விட்டேன். நான் சாத்தானை ஜெயித்து விட்டேன். ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்பா பிதாவே, இதோ இந்த பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன். என் அன்பு ஆண்டவர் இயேசு சுவாமியின் வழியாக அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தால் இவர்களை மீட்டீர் ஆண்டவரே. இனி உம்முடைய பரிசுத்தமான இரத்தம் இவர்களை ஆட்கொள்ளட்டும். இவர்கள் அனைவரையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இதை மட்டும் சொல்லுங்க. இயேசுவின் இரத்தம் எனக்காக பிதாவிடம் பரிந்து பேசி குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால் என் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டன. இயேசுவின் இரத்தத்தினால் சாத்தானின் கைகளில் இருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இயேசுவின் இரத்தத்தினால் என் சரீரம், என் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டது. இயேசுவின் இரத்தத்தினால் நான் அவருடைய சொந்த பிள்ளையாக்கப்பட்டேன். இயேசுவின் இரத்தத்தினால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். இயேசுவின் இரத்தத்தினால் என் முன்னோர்களின் சாபத்தில் இருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது. இயேசுவின் இரத்தத்தினால் என் குடும்பத்தில் உள்ள தீய ஆவிகளிடமிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது. இயேசுவின் இரத்தத்தினால் என் குடும்பத்தின் மூலம் வருகின்ற இரத்த பலி உடன்படிக்கையில் இருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது. இயேசுவின் இரத்தம் ஜெயம். 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அர்ச்சித்து காத்து வழி நடத்துவாராக. இன்றைக்கு முக்கியமா இப்படி இந்த இடத்துல இன்னைக்கு பிரேயர் நடக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுங்களா? பாக்கியராஜ் தான். அவரு தான் எங்களை கூப்பிடுறது, எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, உங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறது. இந்த இடத்தை அவரு இன்னொருத்தவங்க பெற்று இந்த இடத்துல நடத்துறதுக்கு எல்லா காரியங்களையும் செய்யறவரு பாக்கியராஜ் தான். அவருக்காக நீங்க உங்க ஜெபத்துல ஒரு சின்ன ஜெபம் அவருக்காக எப்பயும் சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம பாக்கியராஜுக்காக நான் ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே,
இதோ என் அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்களை இந்த ஜெப கூட்டங்களை நடத்துவதற்காக நீ தேர்ந்தெடுத்த ஊழியன் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தை, அவருடைய பிள்ளைகளை நீ தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர் செய்கின்ற இந்த மாபெரும் காரியத்தை நீர் எப்பொழுதும் அவர் செய்ய உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அவரோடு தங்கட்டும் ஆண்டவரே. இதோ பாக்கியராஜ் பாடி, சோல், ஸ்பிரிட்டிலே என் ஆண்டவர் இயேசு வாசம் செய்வாராக. தேவ ஆவியானவர் அவருடைய பாடி, சோல், ஸ்பிரிட்டிலே வாசம் செய்வாராக. அவரோடு தங்கி வாழ்வாராக. அவரை எப்பொழுதும் அவருடைய இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்வாராக. நன்றி இயேசுவே. ஆசீர்வதியுமாட்டவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதியுமாட்டவர். Praise the Lord. Hallelujah. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அடுத்தது இன்னொரு நன்றி சொல்லணும். என் கூட எப்பயுமே பிரதர் நிக்கோலாஸ், அவர் என் கூட இப்போ 4-5 வருஷமா என் கூட தான் இருக்கிறாரு. நான் எப்பெல்லாம் கூப்பிட்றனோ அப்போ என் கூட தான் வந்து இப்போ இது பண்ணுறோம். அடுத்த மாதம் நாங்கள் வேளாங்கண்ணி போகிறோம். வேளாங்கண்ணியில் 1-2 எப்பயுமே இங்கே 4th சாட்டர்டே, 4வது சனிக்கிழமை எப்பயுமே இங்கே இருக்கும். நான் வந்து இனி வந்து எப்பயுமே மிஸ் பண்ணாமல் வந்துடணும்னு நான் பாக்கியராஜிட்டையும் சொல்லியிருக்கேன், வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்களும் இன்னும் யார் யாருக்கு பிரச்சனைகள் இருக்கோ கூட்டிகிட்டு வாங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம். அவங்களுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த காரியங்களை செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கார்டு வேணும்னா வாங்கிக்கலாம். ஜெஃப்ரெண்ட் இருக்கு கார்டு, கார்டு இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு.